இடிமன் கார்த்திக் அண்ணன் சொன்னது 100 உண்மை. இது மக்களுக்கு புரியணும், புரிய வைக்கிறாங்க. மக்கள் இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? என்ன இந்த மக்கள் யாரை பார்த்தாலும் திறன மாட்டாங்க. வளைந்து சொல்கிறதெல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு. அப்பயும் இந்த மக்கள் நல்லது கெட்டது தொலைக்காட்சியில் கொண்டு வர மாட்டுறாங்க. தந்தி சேனல், புது தலைமுறை, ஏகப்பட்ட சேனல் இருக்குன்றது. இருந்தாலும் அதை பற்றி போட மாட்டாங்க. நல்லதை பற்றி விளம்பரம் தான் நல்லா பண்ணுறாங்க. நியூஸில் நல்ல நியூஸு கெட்ட நியூஸ் எதுவும் கிடையாது. நேர்மையாக பேசுகிறவங்களை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்கண்ணே. இடிமன் கார்த்திக் அண்ணன் இந்த மக்கள் அப்படி தான். நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு அந்த மக்களுக்கு தெரியாது. பாவப்பட்ட மக்கள் சொல்லி ஒரு புண்ணியம் இல்லை. என்ன பண்ணுறது? ஆனால் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டும். 2026 ஓட்டு போட்டவர்கள் ஆனால் இன்னும் 5 வருடம் பார்ப்போமே என்ன நடக்கின்றது. பார்த்துவிட்டால் எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் வரும் நினைக்கிறோம். எல்லாம் மக்கள் செயல். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. 3 கட்சி ஆயிடுச்சு, 4வது கட்சி நம்மளை தூக்கி ஓரமாக போட்டாங்க, நாம் தமிழரை. ஆனால் அந்த மக்களுக்கு என்னன்னு புரியல. புரிய வச்சாலும் இந்த தொலைக்காட்சியில் என்னான்னு கொண்டுன்னு வரமாட்டாங்க. தொலைக்காட்சி செய்தியில் எதுவும் போட மாட்டாங்க. நியூஸ் சேனலில் எதுவும் போட மாட்டாங்க. நியூஸ்லேயும் எதுவும் போட மாட்டாங்க. விளம்பரத்துலேயும் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் சொல்கிறேன், எல்லாமே கட்சிகள் இப்படி தான். மக்கள் திருந்த வைக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் தமிழ் வரலாறை பற்றி படிக்கணும். நல்லா படித்தாதான் வரலாறு என்னன்னு தெரியும். படிக்காத மட்டும் நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நல்லா ரொம்ப சம்பாரித்தார், நல்லா சம்பாரித்து வந்தார். எதுவுமே அவர் கஷ்டப்படாமல் வந்தவர். ஆனால் அவர் எந்த போராட்டம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் வந்துட்டார். ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். எதை நோக்கி போகுதுன்னு தெரியல தமிழ்நாடு.